ஸோ மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து. சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி பஜார் வந்திருக்கேன். பாண்டி பஜாரில் வந்து 1965 ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து லொக்கேட் ரெஸ்டாரண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட் கவர் பண்ணலாம் தான் வந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழைய ரெஸ்டாரண்ட் ஓல்டு ரெஸ்டாரண்ட் தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. அதில் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கவர் பண்ண வந்திருக்கேன். அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆந்திரா மீல் ஸ்பாட்டு. சொன்னவே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நியூ ஆந்திரா மீல்ஸ்னு சொல்லிட்டு பாண்டி பஜார் லொக்கேட் ஆகிருக்கு. இவங்களோட ஒரு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி பஜாரில், இன்னொரு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா வலசரவாகத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. அது 2011 ஓப்பன் பண்ணாங்களாமா. இது வந்து 1965 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி உங்களோட மீல்ஸாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க போய் சாப்பிட்லாம். மக்களே பார்த்துக்கோங்க, பாண்டி பஜார் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. பார்க்கிங்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பிக் பஸார் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் நம்ம ரெஸ்டாரண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. அப்படிலாம் வந்து இங்கே பெருநகர சென்னை மாநகராட்சியின் பல அடுக்கு தனியார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அது இருக்குது. அதுக்கு தான் நின்றுட்டுருக்கிறேன். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. இங்கே தான் போகிறோம். நான் அப்படியே உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கலையை வந்து உட்காந்துட்டு இலையை விரித்து சாப்பாடையும் போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஆந்திரா மீல்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், பருப்பு பொடி நெய் தான். அதையும் போட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வந்து தால் கொடுத்துருக்காங்க. அது வந்து தொட்டுக்கிறேன்னு சொல்கிறேன். டால் கொடுத்துருக்காங்க, அப்புறமேட்டு வந்து கூட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, வாழைக்காய் பொரியல், அந்தன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்தன் துவையல் ஒன்று கொடுத்துருக்காங்க. துவையல் டெய்லி ஒன்று மாறமாம்மா. அப்புறமேட்டு பாயசம், மோர் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ரசம், சாம்பார், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தயிர், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெப்பர் சிக்கன் தானே, அது ஆந்திரா சில்லி சிக்கன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இது மட்டன் ஆமாம், இது ப்ரான் தொக்கு தானே, ப்ரான் தொக்கு இருங்க. இது வந்து மட்டன் சுக்கா, அப்புறமேட்டு ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் 65 வாங்கியிருக்கேன். ஆமாம், இதெல்லாம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட நெய் வித் பருப்பு பொடியோடு ஆரம்பிச்சிருவோம். இங்கே மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. அது கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. இங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாம். எல்லாத்துலையும் ஏசி டைனிங்கோட இருக்குது. சூடான சாதம், அது மேலே நெய், அதுக்கு மேலே பருப்பு பொடி, சாப்பிடவே பங்கமாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நாள் இருக்குமா ஆந்திரா மீல்ஸ் கவர் பண்ணி, அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல. நிறைய ஆந்திரா மீல் ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, எல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ இந்த ஆந்திரா மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1962 இருக்காம்மா பாண்டி பஜாரில். நான் 1965 ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், பட் 1962 இருக்குது. அங்கே வாசல் வர்றது வந்து 2010 ஆனால் 2010 இருக்காம்மா. 2012 சொல்லியிருப்பேன், 11 சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஓல்டஸ்ட் ஆந்திரா மீல் ஸ்பாட் இது. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பருப்பொடி நெய் சரியான காம்பினேஷன். பருப்பொடி வந்து ரொம்ப காரமான இல்லை, அது ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் சாப்பிட வந்து நல்லாயிருக்கு. யாராலும் சாப்பிட்லான்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து பையன் வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருப்பான் இந்த மீல்ஸ். இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சு கடைசியாக ரசம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதை பார்க்குறப்ப யாரா நீன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து சாம்பார் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் எப்பயுமே வந்து சாம்பார் நெய் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்ட்டு. சாம்பார் முருங்காய் போட்டிருக்கேன், மாங்காய் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் சாப்பிட்டா அப்படி இருக்கும், அது மாதிரி எல்லாம் ஃபீல் குட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வாவ், சாம்பார் அட்டகாசமாக இருக்குங்க. அந்த பருப்போட ஃப்ளேவரு, அந்த மாங்காய் முருங்காய் சம்திங் அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்ந்து சாம்பார் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குது. மக்களே, அடுத்தவங்களை சிக்கன் கிரேவி தான் ஊற்றிருக்கேன். கேட்கலாம், யாரா நீ சாம்பார் வந்து சிக்கன் கிரேவி சாப்பிட்றியன்ட்டு. என்ன ஆச்சுன்னா அந்த நெய் ஊற்றிருக்காங்க இல்லையா, அதனால சாம்பார் சாப்பிட எனக்கு பிடிக்கும். நான் சாம்பார் சாப்பிட்டேன். இதெல்லாம் சிக்கன், மீன் குழம்பு, சாம்பார், ரசம் போயிருப்பேன். நல்லா சட்டிலான மசாலா, இந்த பட்டை கிராம்போட ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி காட்டுது. அந்தன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. அது வந்து காரம் சுத்தமாக தெரியல. சாப்பிட வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல்
சட்டிலான மசாலாலாம் சாப்பிட நல்லாயிருக்கு. அது கூட அந்த உங்களை சிக்கன் ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் இது எடுத்துப்போம். இது வந்து போன்லெஸ்ஸாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா குக் பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போது 2 பைட்லேயும் வந்து உடைய ஆரம்பிச்சிடுது. ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. சிக்கன் கிரேவியும் வேறு மாதிரி இருக்குது. ஆஹா, கீழே வந்துடுச்சு மக்களே. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஆக்சுவலி இந்த ஹைதராபாடி சில்லி ஸ்பைசி சிக்கனா இந்த ஆந்திரா மீல் ஸ்பாட்டுக்கு வந்தாலே ஒரு பெஸ்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய வந்து இந்த போன்லெஸ் சிக்கன்ஸ் தான். மோஸ்ட்டாக எல்லா ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் தான் நிறையா வச்சுருப்பாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய போன் பீஸ் அதிகமாக வச்சு போன்லெஸ் பீஸை கம்மியாக வச்சு கொடுத்துருவாங்க. சாப்பிடும்போது சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. பட் இதில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிடலாம். இது வந்து அவ்வளோ ஹைதராபாடி சிக்கன் 65 தான் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் கூடவாமா. அந்த ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்து தான் வந்து நான் மீன் குழம்பு தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு நிறைய ஆந்திரா ரெஸ்டாரண்ட் போயிருப்பேன். ஆனால் மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது கிடையாது. ரீசன் நம்ம ஸ்டைல், அந்த சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சாப்பிட்டே எனக்கு வந்து மற்ற ஊர் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி தான் இருக்குமான்னு தெரியாமல் போயிடுச்சு. மக்களே பயங்கரமாக இருக்குது. அந்த மீனோட ஃப்ளேவரு, புளிப்பு ப்ளஸ் அந்த காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடவே செம்மையாக இருக்குது. வேறு மாதிரி மக்களே, லைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரில, இடத்த மாற்றி வச்சிட்டேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, யாரும் அவன் கேமரா மாற்றி வச்சுட்ருக்கான்ட்டு. அடுத்து என்ன ட்ரை பண்ணுவோம்? ரசமா? இல்லைங்க மக்களே, ஃபஸ்ட்டு வந்து அவங்க தொட்டுக்க சைட் டிஷ் ட்ரை பண்ணிடுவோம். ஆக்சுவலி இது வந்து கடலைக்கிழங்கு நினைக்கிறேன். சாப்பிட சூப்பராக இருக்குது. இது கத்திரிக்காய் துவையலாம்னா பீக்கங்காவா? ஒரு நாளைக்கு இது மாறும் இல்லையா? ஸோ இது வந்து பீக்கங்காய் துவையலாமா? எப்படி இருக்கேன்? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அது நல்லா இருக்குது. அது புளி, வேர்க்கடலை, பீக்கங்காய், காஞ்ச பச்சை மிளகா வேறு பேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது 3ஓட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது. சாப்பிட நல்லாயிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தது ரசத்தை கரைச்சி சாப்பிட்டுப்போம். மட்டன் சுக்கா இருக்கு இல்லையா, அதை மேலே போட்டுப்போம். போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பைட் போகுமா. மக்களே, உங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்னா வந்து நான் பாவமானவனா ஆயிடுவேன். நான் உங்களுக்கு ஒரு பைட் தரேன், இந்தாங்க. நல்லா செம்மையாக குக்காக இருக்குது. ஹார்டாக ஃபீல் ஆகலை எனக்கு. ஒரு காட்டுறேன் பாருங்கள். இதுலேயுமே வந்து போன் அதிகமாக இல்லை, உண்மையை சொல்லலாம். எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். எல்லாம் ஆட்டுக்கறியாக எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சா ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா? ஒரு விசில் விட்டாலும் ஆட்டுக்கறி வெந்துடும். அந்த மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. லைக் அந்த மசாலா வந்து நல்லா பெப்பர்லாம் போட்டு நல்லா காரசாரமாக பண்ணியிருக்காங்க. ரேவதியார் இந்த வீடியோ பார்த்தோன்னா செம்ம டென்ஷனாக ஆயிடுவா. கூட்டு போனா நான் விட்டு ஓடி வந்துட்டேன், டைம் இல்லைன்ட்டு. மட்டன் சுக்கா அல்டிமேட்டாக இருக்குது மக்களே. வேறு மாதிரி நான் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து அவங்கள ப்ரான் போயிடுவோம். அடுத்தது வந்து நம்ம அவங்களைய இந்த ப்ரான் தொக்கு அதான் ட்ரை பண்ண போகிறோம். ப்ரான் தொக்குலாம் வந்து இந்த பட்டினப்பாக்கம் பீச் சைட் போனோம்னா அங்கே தான் விற்பாங்க. அது வந்து இப்போ தொக்குலாம் இல்லை, நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தான் தராங்க. இது நிறையா ப்ரான்ஸ் இருக்குது, குட்டி குட்டி ப்ரான்ஸை நல்லா போட்டிருக்காங்க. அவங்க காட்டுறோம் பாருங்கள்.
குட்டி ப்ரான்ஸ் தான் இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் குட்டி ப்ரான் நல்லாயிருக்கும் எப்பயுமே. ப்ரான் வாயிலக தெரியல மக்களே, கரைஞ்சி ஓடுது. நல்லா நிறையா மிளகாத்தூள் அந்த பெப்பர்லாம் போட்டு நல்லா டீப்பாக வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரானோட ஃப்ளேவர் வந்துட்டு அந்த மசாலாவில் இறங்கும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. தோசை கீசை இருந்தாச்சும் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ப்ரான் தூக்குமே சூப்பராக இருக்கும் மக்களே. டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது. நல்ல மசாலா, ஒரு சூடான சாதம் இது கூட சாப்பிடும்போது வந்து வேறு மாதிரி. ரைஸ் அது கேப்பில் நம்ம பாயசத்தை குடிச்சிருவோம். பாயசம் பயங்கரமாக இருக்குது மக்களே. சரி ஓகே, நான் வந்து மோர் குழம்பு ரசத்தோடு முடிச்சிடுறேன். ஆந்திரா மீல் ஸ்பாட்டில் நான் நிறைய ஆந்திரா மீல்ஸ் போயிருப்பேன். அதனால் அந்த மோர் குழம்பு சாப்பிட ரொம்ப அந்த ஹைப்பாகும். ஏன்னா வந்துட்டு சூப்பராக இருக்கும். என்ன தான் நம்ம வீட்டில் மோர் குழம்பு செஞ்சாலும் ஆந்திரா மீல் ஸ்பாட்டில் போய் ஒரு மோர் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னா வேறு மாதிரி இருக்கும். கூட வந்துட்டு அவங்களோட ப்ரான் அண்ட் தென் வந்து மட்டன் எங்கே இருக்குது. ஆமாம், மட்டன் இது சேர்த்து வச்சுப்போம். சேர்த்து வச்சு பைட் போகுமா. மோர் குழம்புல அந்த தயிர் வந்து புளிக்கலை. நிறைய பேர் புளிச்சா வந்துட்டு ஒத்துக்காது. பிடிக்கல. சாப்பிட மோர் குழம்பு செம்மையாக இருக்குது. உங்கள் தயிர்லாம் சாப்பிட பிடிக்காதுன்னா மோர் குழம்பு ட்ரை பண்ணுவேன், கண்டிப்பாக ஃபாலோ ஆகிடுவீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஒரு ஒண்டர்ஃபுல்லான மீல்ஸ்னு சொல்லலாமா. செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் சாப்பிட வரும்போது க்ரௌடு சுத்தமாக இல்லை. பட் இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 2:49, லைக் 2:50 வச்சுக்கலாமா. சரியான க்ரௌடு. நான் வரும்போது 2 மணி. பட் இப்போ வந்து செம்ம க்ரௌடாக இருக்குது. ஃபுட் வைஸ் எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் என்னென்ன ஒன்று பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் வந்து மீல்ஸு, அதோட ப்ரைஸ் வந்து 289 சம்திங் சொன்னாங்க, அன்லிமிட்டடு. ஸோ சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாம் கூட்டு பொரியல் வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. லிட்டரலி வந்து நான் ஆந்திரா மீல்ஸை சாப்பிட்றேன்னா இல்லை வந்து நம்ம தமிழ்நாடு மீல்ஸை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு. பட் ஒரு நல்ல சாப்பாடு. அண்ட் தென் இந்த சைட் டிஷ்லாம் இருக்குது இல்லையா, அதுதான் மெயினே. லைக் அந்த மட்டன் சுக்காவாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அவங்களுடைய ஹைதராபாத் சிக்கன் உங்களுதானா ஹைதராபாத் 65 இருக்கட்டும். அண்ணன் தான் வந்து நம்ம கவனிச்சிட்டாரு. அவங்க பேர்ண்ணா, எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 22 வருஷமாக அண்ணா இருக்காரு. இதை நம்ம கவனிச்சிக்கிட்டாரு. நீங்கண்ணா? நீங்கள் உங்கள் பேர்? நீலையா சார். நீலையா, நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 4 வருஷமாக. இவங்க 2 பேர் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே. ஸோ கேட்டது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து கூட இருந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய க்ரௌட் இருந்தாலுமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாங்க. சரி, இப்போ நம்ம ஃபுட்டுக்கு வந்துடலாம். ஃபுட்டில் வந்து எனக்கு வந்து அந்த ஹைதராபாடி அது சிக்கன் 65 ஆனால் அது வந்து செம்மையாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லலாம், நல்லா காரசாரமாக சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு. நிறையா பேரோட ஃபேவரட்டும் அது தானாம்மா. அது என்னோட ஃபேவரட்டும் மாறிடுச்சு. அப்புறமா அந்த மட்டன் அண்ட் ப்ரான் வந்து கிரேவி டைப்பில் லைக் வந்து நல்லா ட்ரையாக தொக்கு மாதிரி கொடுத்தாங்க. ரைஸ் கூட போட்டு சாப்பிட்றதும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சிக்கன் வந்து அந்த என்ன சிக்கன் அது அந்த சில்லி சிக்கன் வந்து எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ருப்போம். இங்கே வந்து அந்த உங்கள் சில்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரிஞ்சுது. சாப்பிட நல்லா இருந்துச்சு. மீல்ஸுமே சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பாண்டி பஜார் பார்க்கலாம் வரீங்க, ஒரு நல்ல ஆந்திரா மீல்ஸ் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ட்ராவல் வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.